இஸ்ரேலுக்கு பேராபத்து. ஈரானின் உதவிக்கு களமிறங்கும் துருக்கி, பாகிஸ்தான், சவுதி இராணுவம். பின்னணி: இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடும் மோதல் நடந்து வருகிறது. இந்த மோதல் முடிவுக்கு வராமல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இரு நாடுகள் இடையே போர் உருவாகிவிட்டதா என்ற அளவுக்கு தாக்குதல் நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் இஸ்ரேலை சமாளிக்க துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியா உட்பட பிற இஸ்லாமிய நாடுகளின் இராணுவம் ஒன்றாக இணைய வேண்டும் என்று ஈரான் கூறியுள்ளது. ஏற்கனவே இந்த நாடுகள் இஸ்ரேல் தாக்குதலை கண்டித்த நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக இராணுவத்தை களமிறக்குகிறதா என்ற பெரிய கேள்வி எழுந்துள்ளது. மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே உள்ள நீண்டகால பகை தற்போது போராக மாறும் அபாயத்தை எட்டியுள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முடிவு செய்துள்ளது. இதனை தடுக்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் முடிவு செய்தது. அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என உறுதியளிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறினார். இது தொடர்பாக இரு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இதற்கிடையேதான் 2 நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் திடீரென்று ஈரான் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேலின் இராணுவ தளம், அணுகுண்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் யுரேனியத்தை செறிவூட்டும் மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதையடுத்து இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரானை தாக்கி வருகிறது. ஈரான் தலைநகரை நோக்கி ஏவுகணைகளை மூலம் இஸ்ரேல் தாக்கி வருகிறது. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கி வருவதால் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஈரானின் புரட்சிகர காவல்படையின் ஜெனரலும் ஈரான் நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினருமான மொஹ்சின் ரெசாயி ஈரான் நாட்டின் ஊடகத்தில் கூறியதாவது: நாங்கள் இஸ்லாமிய இராணுவத்தை ஒன்றிணைத்து செயல்பட விரும்புகிறோம். துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளை ஒன்றிணைக்க விரும்புகிறோம். இஸ்ரேல் இப்போது ஈரான், ஏமன், பாலஸ்தீன் உள்ளிட்ட நாடுகளை குறிவைத்துள்ளது. இஸ்லாமிய நாடுகள் இப்போது ஒன்று சேராவிட்டால் அவர்கள் அனைவரும் இதே போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வரலாம். ஈரான் மீது இஸ்ரேல் அணுகுண்டு போட்டால் பதிலுக்கு இஸ்ரேல் மீது அணுகுண்டு போட தயார் என்று பாகிஸ்தான் உறுதியளித்துள்ளது என்று கூறியுள்ளார். இதனால் ஈரானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இராணுவ வீரர்களை களமிறக்குகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக அந்த நாடுகள் சார்பில் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இருப்பினும் இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா உள்ளிட்டவை கண்டித்துள்ளதோடு ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது.